தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கைங்க ஐயா. திருநின்றவூர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பின்னாடி இருக்கிற கை பம்பு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற கை பம்பு உடஞ்சி போயிருக்கு. இங்கே நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். இதை எடுத்துன்னு போயிட்டு யாருக்கிட்ட சொன்னாலும் இன்னும் பொருள் வரல அப்படின்னு சொல்லி நான் சொல்லி 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு எங்களுக்கும் தெரியல. அதனால் இந்த வீடியோ பார்க்குற யாராவது திருநின்றவூர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பம்பை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும். நாங்கள் தான் இந்த தண்ணியை தான் நம்பி இருக்கிறோம். வெயில் காலத்தில் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும் போது பாதி தண்ணி அந்த உடஞ்ச பம்பு வழியாக வெளியே போயிடுது. மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. எங்கள் ஊரில் இருக்கிற தலைவர்கள்கிட்ட போயிட்டு நாங்கள் எங்கே போய் யார்கிட்ட போய் சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் எங்களுக்கு யாராவது உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி உடஞ்சி போயிருக்கு பாருங்கள். இந்த உடஞ்சி போன பம்பை வச்சுக்கிட்டு எங்கள் ஊர் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுடைய திருநின்றூர் பகுதியில் இருக்கிற இந்த பம்பு, அதுவும் குறிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் பேக் சைடில் இருக்குது ஐயா. ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயா, போஸ்ட் ஆஃபீஸ் பேக் சைடில் தான் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சரி பண்ணி கொடுத்துட்டு போங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும். பாருங்கள், உடஞ்சி போன பம்பை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு தான் நாங்கள் கஷ்டப்படுறது. இந்த வெயில் காலத்தில் எங்களுக்கு தண்ணிக்கு இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. சிஎம் ஐயா, ஜோசப் ஐயா, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்க ஐயா. தமிழ்நாடு மக்களுக்கு இந்த தண்ணியை வந்து பம்பை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய அறிக்கையிட்டிருக்கீங்க. நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா, இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. அதுவும் திருநின்றூர் போஸ்ட் ஆஃபீஸ் பின்னாடி இருக்கிற பம்புகளை கொஞ்சம் பார்த்து கவனமாக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியமாக இருக்கும் ஐயா.